வணக்கம் நிகிதா. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்டது வக்கம்பட்டி. வக்கம்பட்டியில் உள்ள புனித அந்தோனியார் மற்றும் மதலமேரி ஆலய திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மின் தேர் பவனி நேற்று இரவு 12 மணி அளவில் ஆலயத்தின் முன்பிடம் இருந்து தொடங்கியது. அப்போது மின் தேரை வரவேற்பதற்காக இப்பகுதி பொதுமக்கள் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது. எதிர்பாராத விதமாக அதிலிருந்த வெளிவந்த தீப்பொறி அருகில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் மீது விழுந்தது. இதில் பட்டாசுகள் மொத்தமாக வெடித்து சிதறியது. அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மீது தீ பரவியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அங்கும் இங்கும் அலறி அடித்து ஓடினர். இந்த விபத்தில் சபரிநாதன், ஹரன், வில்சன், மரிய லியோன், ராஜ், ஆரோக்கியசாமி, ராபின், அருள்ராஜ், லோகேஷ் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோர் பலத்த தீக்காயம் அடைந்தனர். இவர்களின் கூக்குரல் கேட்டு உடனடியாக அங்கிருந்தவர்கள் அருகில் இருந்த ஆட்டோ மற்றும் கார்களில் உடனடியாக திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். அவர்களில் 3 பேர் தீவிர காயமடைந்து தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். மற்றொருவர் மிகவும் பலத்த காயமடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவிழாவில் ஏற்பட்ட வெடி விபத்து இப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதேபோல் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதியில் வெடிகள் வெடிப்பதும் அதேபோல் அந்த வெடிகள் பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்பதை காவல்துறை அறிவுறுத்த வேண்டும். அதேபோல் பொதுமக்களும் தங்களது கூட வருபவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் வருகின்றனர். அவர்களின் உயிர் பாதுகாப்பு, உடைமை பாதுகாப்பு உள்ளிட்டவைகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றால் வெடிகளை வெளியே அந்த பகுதியிலிருந்து வெளியே வைத்து வெடிக்க வேண்டும். இந்த வெடியானது கோயிலின் அருகிலேயே வெடிக்கப்பட்டு அந்த வெடி துளிகள், தீப்பொறி துளிகள் சேமித்து வைத்திருந்த வெடிகள் மீது விழுந்ததால் இந்த மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக தற்போது வரை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை. இனி வரும் நாட்களில் இது போன்ற கோயில் திருவிழாக்களில் வெடி விபத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்றால் வெடிகள் வெடிப்பதை கட்டுப்படுத்த வேண்டும். காவல்துறை, தீயணைப்புத்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நிகிதா.